வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் இந்நாட்டிலே இந்த இடத்திலே அல்லாஹுடைய இல்லத்திலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டினானோ, அது போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. யௌமுல் ஹிசாப், விசாரணையின் நாள், யௌமுல் கியாமா, அந்த நாளை போன்று ஒரு நாள் அதற்கு முன்னாலும் ஏற்படாது, அதற்கு பின்னாலும் ஏற்படாது. அது போன்ற நாள் முன்னாலும் பின்னாலும் எப்போதும் ஏற்படாது. யௌமுல் கியாமா, மறுமை நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், وَأَنذِرْهُمْ يَوْمَ الْحَسْرَةِ إِذْ قُضِيَ الْأَمْرُ وَهُمْ فِي غَفْلَةٍ وَهُمْ لَا يُؤْمِنُونَ. நபியே, எச்சரிக்கை செய்யுங்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் தெளிவாக எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், وَأَنذِرْهُمْ يَوْمَ الْحَسْرَةِ إِذْ قُضِيَ الْأَمْرُ وَهُمْ فِي غَفْلَةٍ. நபியே, எந்த விஷயத்தை இந்த மக்கள் மறந்து இருக்கிறார்களோ, எந்த விஷயத்தை பற்றிய கவலை பயம் இல்லாமல் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டி விசாரிக்கப்படக்கூடிய அந்த துயரமான நாளை பற்றி எச்சரிக்கையை இந்த மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அஃப ஹஸிபதும், நேரடியாக அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹுடைய தூதரிடத்திலே நேரடியாக அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹுடைய தூதருடைய தோழர்களிடத்திலே அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான். அல்லாஹுடைய இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக எம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் எம்மிடத்திலே நேரடியாக கேட்கிறான், அஃப ஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபஸா, ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு குறிக்கோள் இல்லாமல், ஒரு லட்சியம் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை இந்த பூமியில் படைத்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த உலக வாழ்க்கை வீணானது என்று நீங்கள் எண்ணம் கொண்டிருக்கிறீர்களா? அஃப ஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்பி வர வேண்டாமா? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒன்று கூட்டப்பட மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மறுமை நாள், அந்த மறுமை நாளுடைய அச்சம், அந்த மறுமை நாளுடைய பயம், அந்த மறுமை நாளுடைய திடுக்கத்துடைய எச்சரிக்கைகள் யாருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹோடு தொடர்பிலே இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலோடு தொடர்பிலே இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை மரணத்துடைய எண்ணத்தோடு கழியும். அவர்களுடைய வாழ்க்கை மறுமையின் விசாரணையை பற்றிய பயத்தை உள்ளத்திலே கொண்டிருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை நரகத்தின் அச்சத்தை கொண்டிருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை சொர்க்கத்தின் ஆதரவை கொண்டிருக்கும். யார் மறுமையை பற்றிய அச்சத்தை, அல்லாஹ்வின் விசாரணையை பற்றிய அச்சத்தை உள்ளத்திலே சுமக்காமல் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வை மறப்பார்கள். அவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறப்பார்கள். சொர்க்கத்தை மறப்பார்கள், நரகத்தை மறப்பார்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளை மறப்பார்கள். லியௌமின் அதீம் யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மகத்தான நாள் அது, மிக பயங்கரமான நாள் அது. யௌம யகூமுன் நாஸ், அந்த நாளிலே மனிதர்கள் எல்லோரும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு எச்சரிக்கை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மறுமை நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக யார் மறுத்தாலும் யார் ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ் அந்த நாளை ஏற்படுத்துவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியமித்த ஒன்று. அல்லாஹ் நியமித்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நாளை ஏற்படுத்துவான்.
எப்போது ஏற்படுத்துவான் அந்த கல்வியை? அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வனுஃபிக ஃபிஸ்ஸூர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊத வைப்பான், சூரை ஏற்படுத்துவான். சூரை ஊதக்கூடிய அந்த மலக் சூரை ஊதுவார். فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ إِلَّا مَنْ شَاءَ اللَّهُ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், சூரை அந்த மலக் ஊதிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவர்களை தவிர இந்த வானம் பூமிகளில் உள்ள அனைத்தும் மூர்ச்சையாகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லுகிறான், ثُمَّ نُفِخَ فِيهِ أُخْرَى, இன்னொரு முறை சூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவான். فَإِذَا هُمْ قِيَامٌ يَنْظُرُونَ, அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை எதிர்நோக்கியவர்களாக நிற்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கூறுகின்றான். சூரை அல்லாஹ் ஊத வைத்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், அந்த மறுமையுடைய நடுக்கம் மிக பயங்கரமானது. யா அல்லாஹ், அல்லாஹ் மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், மனிதர்களே, அந்த மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது, அஞ்சிக் கொள்ளுங்கள். யௌம தரவுனஹா குல்லு முர்திஅத்தின் யௌம தரவுனஹா தذهل كل مرضعة அம்மா அர்தஅத், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவாள். وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا, வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குட்டியை ஒட்டகம் அதுவாகவே வெளியாக்கிவிடும். وَتَرَى النَّاسَ سُكَارَى, மனிதர்கள் எல்லோரும் மயக்கத்திலே போதையில் இருப்பார்கள். وَمَا هُمْ بِسُكَارَى, அது குடிபோதை அல்ல. وَلَكِنَّ عَذَابَ اللَّهِ شَدِيدٌ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்த நாளுடைய வேதனை மிக பயங்கரமாக இருக்கும் காரணத்தால் மனிதர்கள் எல்லோரும் மயக்கத்திலே இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊத வைத்து விட்டால் அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் இந்த பூமியில் இருந்து அழிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊதக்கூடிய மலக்கு ஊதிய மாத்திரத்திலேயே இந்த வானங்கள் பூமிகளில் உள்ள அனைத்து படைப்புகளும் குல்லு மன் அலைஹா ஃபான், அனைத்தும் இறந்துவிடும், அனைத்தும் அழிந்துவிடும். வயப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய கண்ணியமிக்க முகத்தை தவிர, அந்த ரப்புல் ஆலமீனை தவிர இந்த வானங்கள் பூமிகளில் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் இந்த வானத்தை அழிப்பான், அல்லாஹ் இந்த பூமியை அழிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு யூதன் வருகிறான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கேள்விப்படுகிறேன், அன்னல்லாஹ யஜஅலு ஸமாவாதி அலா இஸ்பா' வல் அர்தீன அலா இஸ்பா' வஷ்ஷஜர அலா இஸ்பா' வல் மாஅ வஸ்ஸரா அலா இஸ்பா' வஸாயிரில் ഖലാயிகி அலா இஸ்பா' ஃபயகூலு அனல் மலிக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தை தன்னுடைய ஒரு விரலிலே ஆக்குவான், அல்லாஹ் பூமிகளை ஒரு விரலிலே ஆக்குவான், மரங்களை அல்லாஹ் ஒரு விரலிலே ஆக்குவான், அல்லாஹ் நீரை ஒரு விரலிலே ஆக்குவான், மற்ற படைப்புகள் அனைத்தையும் அல்லாஹ் இன்னொரு விரலிலே ஆக்குவான். ஆக்கிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், அனல் மலிக், நான் அரசன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யூதனுடைய இந்த வார்த்தையை கேட்டவுடன் தங்களுடைய கடவாய் பல் தெரியும் அளவிற்கு சிரித்து சொன்னார்கள், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி வல் அர்து ஜமீஅன் கப்தத்துஹு யௌமல் கியாமஹ் வஸ் ஸமாவாத்து மத்வியாத்துன் பியமீனிஹி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். சூரத்து ஸுமருடைய 67வது வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய மறுமை நாளுடைய அந்த காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த யூதனுடைய சொல்லுக்கு ஏற்ப ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் நாளை மறுமையிலே அவன் படைத்த இந்த பூமியை ஒரு கரத்திலே, அவன் படைத்த வானத்தை சுருட்டி இன்னொரு கரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான். இன்னும் பல அறிவிப்புகளிலே நீங்கள் படிக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், ஐன முலூகில் அர்த்,
இந்த பூமியுடைய அரசர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பிரூன், இந்த பூமியிலே பெருமை அடித்தவர்கள் எங்கே? ஐனல் ஜப்பாரூன், இந்த பூமியை அடக்கி ஆழ்ந்தவர்கள் எங்கே? அல்லாஹ்வை மறந்தவர்கள் எங்கே? அல்லாஹ்வை விட்டு பெருமையோடு இந்த பூமியிலே திரிந்தவர்கள் எங்கே? ஆட்சியாளர்கள் என்று தங்களை ஆணவம் கட்டிக்கொண்ட அவர்கள் எங்கே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானங்கள் பூமிகளை அதில் உள்ள படைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளித்ததற்கு பிறகு கேட்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மறுமை நாளை மறந்திருக்கிறோம். இந்த மறுமை நாளுடைய நினைவை மறந்திருக்கிறோம். யக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதுன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய அந்த நாள், மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய அந்த நாள் யக்தரப லின்னாஸ், மனிதர்களுக்கு அருகாமையிலே நெருக்கத்திலே வந்து விட்டது. வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதுன், அவர்கள் அதை மறந்து வாழ்கிறார்கள், அவர்கள் அதை விட்டு அலட்சியத்திலே வாழ்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். மா யஅதீஹிம் மின் ذிக்ரின் மின் ரப்பிஹிம் முஹ்தஸின் இல்லா இஸ்தமஊஹு வஹும் யல்அபூன் லாஹியத்தன் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளம் உண்மையை இன்னும் சிந்திக்கவில்லை, அவர்களுடைய உள்ளம் உண்மையை இன்னும் அறியவில்லை. அந்த மறுமை நாளுடைய பயத்தை, அந்த மறுமை நாளுடைய திடுக்கத்தை, அந்த மறுமை நாளுடைய காட்சிகளை, அந்த விசாரணையை பற்றிய பயம் இல்லாமல் அவர்களுடைய உள்ளம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டாவது சூரை ஊத வைத்து மனிதர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு அல்லாஹ் இறுதியாக இந்த பூமியிலே படைக்கப் போகின்ற மனிதர்கள் வரை, மனிதர்கள் ஜின்கள், அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படும். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத், வானத்தை அல்லாஹ் மாற்றி விடுவான், பூமிகளை அல்லாஹ் மாற்றி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றிய அந்த மஹ்ஷரிலே அந்த மனிதர்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாஸு யௌமல் கியாமஹ், மறுமையிலே மனிதர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன், ஆடை இல்லாமல், காலணி இல்லாமல், கத்னா செய்யப்படாதவர்களாக மனிதர்கள் எல்லோரும் எப்படி அல்லாஹ் படைத்தானோ அதே நிலையிலே எழுப்பப்படுவார்கள். யா ரசூலல்லாஹ், அன்னிஸாஉ வர்ரிஜாலு ஜமீஅன் யன்துரு பஅதுஹும் இலா பஅத், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக எழுப்பப்பட்டால் ஒருவரை பார்க்க நேரிடுமே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷா அவர்களே, அல் அம்ரு அஷத்து மின் ஐயந்துர பஅதுஹும் இலா பஅத், அந்த நாளுடைய வேதனை, அந்த நாளுடைய கட்டளை ஒருவரை பார்ப்பதை விடவும் மிக கடுமையானது. யாரும் நிர்வாணமாக எமக்கு முன்னால் ஒரு பெண் இருப்பாள், ஆனால் எம்முடைய கண்கள் அந்த பெண்ணை பார்க்காத அளவிற்கு அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய கோபம் அந்த நாளிலே இருக்கும் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நாளை அறிந்து கொள்ளுங்கள். இன்னஹு யௌமுல் ஹஷர், மனிதர்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாள். இன்னஹு யௌமுல் காரியா, இன்னஹு யௌமுல் ஃபிரார், மனிதர்கள் எல்லோரும் விரண்டு ஓடக்கூடிய நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், மனிதர்களை அல்லாஹ் எழுப்பிய பிறகு யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், சகோதரனை விட்டு சகோதரன் விரண்டு ஓடுவான், தாயை விட்டு பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள், பிள்ளைகளை விட்டு பெற்றோர்கள் விரண்டு ஓடுவார்கள், கணவன் மனைவி என எல்லோரும் இந்த உலகத்திலே உறவாக சொந்தமாக வாழ்ந்த அனைவரும் விரண்டு ஓடுவார்கள். அவர்களின் நிலைமைகள் தான் அந்த நாளிலே அவர்களுக்கு தெரியும். அந்த நாளிலே அவர்களுக்கு முக்கியமாக இருக்கும். எந்த ஒரு தந்தையும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, எந்த ஒரு பிள்ளையும் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது, யாரும் யாருக்கும் சிபாரிசுக்கு வர முடியாது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா, என் அருமை மகள் ஃபாத்திமாவே, இந்த உலகத்திலே என்ன வேண்டும் கேள். முஹம்மதாக இருக்கக்கூடிய நான், உன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு கொடுக்கிறேன். ஆனால்
நாளை மறுமையிலே லா உக்னி அன்க மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து, அல்லாஹ்வுடைய நாட்டத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய தீர்ப்பிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் உம்முடைய தந்தையாக இருக்கும் காரணத்தால் என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் எம்முடைய நிலைமைகள் எல்லாம் என்னவாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே மனிதர்கள் எல்லோரும் 3 கூட்டமாக ஒன்று கூட்டப்படுவார்கள். சின்ஃபன் முஷாத்தன், அதிலே ஒரு கூட்டம் நடந்து வரும். வசின்ஃபன் ருக்பானன், ஒரு கூட்டம் வாகனங்களிலே பயணித்து வரும். வசின்ஃபன் அலா உஜூஹிஹிம், சில கூட்டம் தங்களுடைய முகங்களால் நடந்து வரும். யாரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், وَكَيْفَ يَمْشُونَ عَلَى وُجُوهِهِمْ, எப்படி மனிதர்கள் முகத்தால் நடக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லதி அம்ஷாஹும் அலா குதாமிஹிம் காதிருன் அலா அய்யும்ஷியஹும் அலா உஜூஹிஹிம், யார் இந்த பூமியிலே கால்களால் நடப்பதற்கு சக்தி கொடுத்தானோ அந்த ரப் அவர்களை முகங்களாலும் நடக்க வைப்பதற்கு ஆற்றல் உள்ளவன். யாரும் மனிதர்கள் எப்படி இறந்தார்களோ அதே நிலையில்தான் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அவர்கள் மஹ்ஷர் மைதானத்திலே எழுந்து வருவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மஹ்ஷர் மைதானத்திலே மனிதர்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டதற்கு பிறகு மனிதர்கள் எல்லோரும் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மனிதர்கள் சிலரை பார்த்து பேசுவார்கள், எம்முடைய நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா? எம்முடைய நிலைமையை நீங்கள் அறியவில்லையா? எமக்காக இந்த வானம் பூமிகளை படைத்த அந்த ரப்பிடத்திலே யார் சிபாரிசு செய்வார்கள்? யார் பரிந்து பேசுவார்கள்? ஃபயகூலு பஅது الناس لبعض عليكم بآدم, உங்களுக்காக உங்களுடைய தந்தை யார்? யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஃபயஅதூன ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மக்கள் எல்லாம் வருவார்கள். யார் அந்த மக்கள்? நாம் அதில் இல்லையா? நாம் அதில் இல்லையா? நாம் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி செல்லுவோம். فيقولون له أنت أبو البشر خلقك الله بيده ونفخ فيك من روحه وأمر الملائكة فسجدوا لك اشفع لنا إلى ربك. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை அவனுடைய கரத்தால் படைத்தான். மலக்குகளை உங்களுக்கு சஜ்தா செய்யுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவினான். எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். இஷ்ஃபா லனா இலா ரப்பிக், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்ல போகிறார்கள்? எம்முடைய தந்தை, உலகத்திலே முதலாக படைக்கப்பட்ட மனிதர் என்ன பேசப் போகிறார்? எம்மிடத்தில் என்ன பதிலை கூறப் போகிறார்? சொல்லுவார்கள், ஃபயகூலு ஆதம் இன்ன ரப்பி قد غضب اليوم غضبا لم يغضب قبله مثله ولم يغضب بعده مثله. மனிதர்களே, முடியாது. ஏன்? இன்றைய தினத்திலே என்னுடைய ரப் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. யாரும் என்னை விடுங்கள், என்னை விட்டுவிட்டு நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி செல்லுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி செல்லுவார்கள். யா நூஹ் அவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை இந்த பூமியிலே அவனுடைய முதல் ரசூலாக அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீண்ட காலம் வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அவகாசத்தை கொடுத்தான். எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச மாட்டீர்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன்ன ரப்பி கத் கதிபல் யௌம கதபன் லம் யகதப் கப்லஹு மிஸ்லஹ் வ லம் யகதப் பஅதஹு மிஸ்லஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை,
இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. நீங்கள் சொல்லுங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதற்கு முன்னதாக நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி செல்லுங்கள். மனிதர்கள் எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி வருவார்கள். அல்லாஹ்வுடைய நண்பரே, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதரே என்று அந்த நபிக்கு கொடுத்த சில சிறப்புகளை கூறிவிட்டு சொல்லுவார்கள், இஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய நண்பர் அந்த மஹ்ஷர் தினத்திலே பதில் கூறுவார், என்னுடைய இறைவன், என்னுடைய ரப் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். அது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே பதில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே பதில், நஃப்ஸி நஃப்ஸி நஃப்ஸி. ஒவ்வொரு நபிமார்களும் அந்த மஹ்ஷர் தினத்திலே கூறக்கூடிய வார்த்தை என் நிலைமை, என் நிலைமை, என் நிலைமை. யோசித்து பாருங்கள் மூமின்களே, யோசித்து பாருங்கள் முஸ்லிம்களே, யோசித்து பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. நபிமார்கள் அந்த மஹ்ஷரிலே அல்லாஹ்வை பயப்படுவார்கள். நபிமார்கள் தங்களுடைய நிலைமையை எண்ணி அல்லாஹ்வின் விசாரணையை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது பாவத்தோடும் குற்றத்தோடும் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய தன்மையோடும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய தன்மையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், எம்முடைய நிலைமை யார் பாதுகாப்பார்கள்? எந்த நம்பிக்கையில் பாவம் செய்கிறோம்? எந்த நம்பிக்கையில் அல்லாஹ்வை மறக்கிறோம்? எந்த நம்பிக்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை புறக்கணித்து வாழ்கிறோம்? யாரும் இறுதியாக வேறு வழி இல்லை, ஒரே ஒருவர் தான் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய தூதர், எங்களுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுடத்திலே வருவார்கள். முஹம்மது ரசூல் அவர்களே, அல்லாஹ் உங்களை அவனுடைய நேசனாக தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே இறுதி தூதராக உங்களை ஆக்கினான். இஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக், எங்களுக்காக, எங்களுடைய நிலைமைக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல போகிறார்கள்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதரே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். அந்த நிலைமையை பார்த்தவுடன் அந்த மக்கள் அந்த கஷ்டத்திலே சிரமத்திலே வந்த அந்த வேதனையை பார்த்தவுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன லஹா, அன லஹா, யா ரப், நான் இருக்கிறேன் அதற்காக, நான் இருக்கிறேன் அதற்காக. விரண்டு சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய அரிசுக்கு முன்னால் சுஜூதிலே விழுவார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள். அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகளை அதற்கு முன்னால் யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். யாரும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச ஆரம்பிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்ஷர் தினத்திலே பேச ஆரம்பிப்பான். அந்த ரப் அந்த மஹ்ஷரிலே கூறக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மஹ்ஷரிலே அல்லாஹ் பேசக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மஹ்ஷர் தினத்திலே பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா முஹம்மத், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலுடைய சமூகமே, அந்த முஹம்மது ரசூலை அல்லாஹ் உங்களுக்கு தூதராக கொடுத்ததற்கு நன்றி செலுத்துங்கள். ஏன்? அந்த முஹம்மது ரசூலுக்கு கேளுங்கள், அந்த முஹம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்திலே இருக்கக்கூடிய கண்ணியத்தை, உயர்வை, பதவியை, மதிப்பை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது.
திரும்ப சொல்கிறேன், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை, உயர்வை, மதிப்பை, பதவிகளை அந்த ரப்பை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. யாரும் யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துங்கள், தலையை உயர்த்துங்கள், போதும். நீங்கள் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன். நீங்கள் சிபாரிசை ஆரம்பம் செய்யுங்கள், உங்களுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறேன். யாரும் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன பேச போகிறார்கள்? என்ன கேட்க போகிறார்கள்? யாருக்காக பேச போகிறார்கள்? தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக மட்டுமா? அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக மட்டுமா? யாருக்காக? யா ரப், யா ரப் உம்மதி, யா ரப் உம்மதி, என் ரப்பே, என் சமூகம், என் ரப்பே, என் சமூகம் உன்னை நோக்கி வந்திருக்கிறது. யா அல்லாஹ், பாவங்களை சுமந்தவர்களாக, குற்றங்களை சுமந்தவர்களாக உன்னுடைய விசாரணையை நோக்கி வந்திருக்கிறது. யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை உணருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு விசாரணை அல்லாஹ் தொடங்குவான். அல்லாஹ் நபிமார்களை முதலாவதாக அழைத்து விசாரணை செய்வான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், சென்றீர்களா மக்களிடத்திலே? சென்றேன் யா அல்லாஹ். நீங்கள் கூறினீர்களா உங்களை இறைவனாக ஏற்றுக்கொண்டு வணக்க வழிபாடுகளை செலுத்தும்படி? இல்லையா அல்லாஹ், இல்லையா அல்லாஹ், உங்கள் சமூகம் சொல்லுகிறது. யா அல்லாஹ், அறிந்தவன் நீதான். நான் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு என்ன நடந்தது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹே, இந்த மக்களுக்கு நீங்கள் சென்றீர்களா? சென்றேன் யா அல்லாஹ். மக்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்களா? வரவில்லை யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், வரவில்லை யா அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் சென்றீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், உங்கள் சமூகம் வரவில்லை என்று சொல்லுகிறது. யார் உங்களுக்கு சாட்சி? சாட்சி யார்? யார் சாட்சி? முஹம்மதுன் வ உம்மத்துஹ். யா அல்லாஹ், எனக்கு சாட்சி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய சமூகமும். யார் அவர்களுடைய சமூகம்? யார்? யார்? அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அதிலே நாம் இருப்போம். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், அதற்கு உதவி செய்வாயா? மஹ்ஷர் தினத்திலே நூஹுக்கு சாட்சி கொடுப்பதற்கு அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் முஹம்மது ரசூலுடைய சமூகத்தில் பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் எமக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் மனிதர்களை ஒவ்வொருவரையும் அவர்களுடைய புத்தகத்தின் பக்கம் அழைப்பான். وَتَرَى كُلَّ أُمَّةٍ جَاثِيَةً تُدْعَى إِلَى كِتَابِهَا الْيَوْمَ تُجْزَوْنَ مَا كُنْتُمْ تَعْمَلُونَ. ஒவ்வொருவரும் அவர்களுடைய புத்தகத்தை நோக்கி அழைக்கப்படுவார்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்த அமல்களுடைய கூலி கொடுக்கப்படுகிறது, வாருங்கள். இன்று அவர்களுடைய புத்தகத்தின் பக்கம் மக்கள் அழைக்கப்படுவார்கள். என்ன புத்தகம்? யார் எழுதிய புத்தகம்? யாரிடத்தில் அந்த புத்தகம் இருந்தது? யார் அந்த புத்தகத்தை எழுதினார்கள்? யாரும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ
كتابا يلقاه منشورا يقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது அவனுடைய கழுத்திலே போடப்பட்ட அந்த ஏடு நாளை மறுமையிலே புத்தகமாக அவனுடைய கரத்திலே கொடுக்கப்படும். என்ன இருக்கிறது அதில்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், وَكُلُّ صَغِيرٍ وَكَبِيرٍ مُسْتَطَرٍ. அவன் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களும் நன்மைகளும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். கிராமன் காத்திபீன் يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ. நீங்கள் செய்பவற்றை அறிந்து அதற்கான எழுத்தாளர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் மலக்குகளாக. நீங்கள் எழுதிய புத்தகம், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் பதிவு செய்த காட்சிகள் வெளியிடப்படக்கூடிய நாள். யாரும் வஉதியல் கிதாப் கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டு என்ன சொல்லப்படும் தெரியுமா? يقرأ كتابك. உன் புத்தகத்தை நீ படி. நீ படித்து உனக்கு நீயே தீர்ப்பு செய்து கொள். நீ செய்த பாவங்கள் என்ன? படி. நீ செய்த நன்மைகள் என்ன? படி. நீ எழுதியது, நீ செய்தது எதுவும் கூட்டப்படவில்லை, எதுவும் குறைக்கப்படவில்லை. அல்லாஹ் அக்பர். وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. கடுகளவு நன்மை செய்தாலும் அதையும் அவன் பெற்றுக் கொள்வான், பார்ப்பான். கடுகளவு தீமை செய்தாலும் அதையும் பெற்றுக் கொள்ளுவான், பார்ப்பான். தயாரா படிப்பதற்கு? யாருக்கு முன்னால்? தனிமையிலா? யாருக்கு முன்னால்? உலக மக்களுக்கு முன்னால் கூறு உன் பாவத்தை. படி. இக்ரா கிதாபக். நீ செய்த பாவங்களை நீ படி. தனிமையிலே என்ன செய்தாய்? கூட்டிலே என்ன செய்தாய்? யாருக்கு எதை மோசடி செய்தாய்? எவ்வளவு தொழுகைகளை விட்டாய்? எவ்வளவு நோன்புகளை அலட்சியம் செய்தாய்? எவ்வளவு நன்மைகளை இழந்தாய்? படி. யாரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், وَأُوتِيَ الْكِتَابَ فَتَرَى الْمُجْرِمِينَ مُشْفِقِينَ مِمَّا فِيهِ وَيَقُولُونَ يَا وَيْلَتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ. பாவிகள் அந்த புத்தகத்தை பெற்ற மாத்திரத்தில் அஞ்சி நடுங்குவார்கள். யா வைலதா, யா வைலதனா, நாசம் உண்டாகிவிட்டதே. மாலி ஹாதல் கிதாப், என்ன புத்தகம் இது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. நான் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களும் இந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வவஜது மா அமிலு ஹாதிரா. நீங்கள் எதை செய்தீர்களோ அவை அனைத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். அந்த புத்தகம் யாருடைய வலதுகரத்திலே கொடுக்கப்படுமோ அவர்கள் வெற்றியாளர்கள். யாருடைய இடதுகரத்திலே கொடுக்கப்படுமோ அவர்கள் தோல்வியாளர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், قال تعالى فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه إني ظننت أني ملاق حسابيه فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية
வலது கரத்திலே யாருடைய புத்தகம் ஒப்படைக்கப்படுகிறதோ அவர்கள் கூறுவார்கள், கிதாபியா, என்னுடைய புத்தகத்தை படித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், என் புத்தகத்தை படித்து பாருங்கள். நான் செய்த நன்மைகள் என்னுடைய வலது கரத்திலே என் ரப்பு ஒப்படைத்திருக்கிறான். உலக மக்களே, கிதாபியா, ஏன் இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இந்த விசாரணை நாளை சந்திக்க வேண்டும் என்ற பயத்தோடு இந்த பூமியிலே நான் வாழ்ந்தேன். இந்த தன்மை இடத்தில் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்வான சொர்க்கங்களிலே திருப்தி அடைந்த இடங்களிலே அவர்கள் இருப்பார்கள். யாரும் என்ன வேண்டுமோ குடியுங்கள், புசியுங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் செய்த நன்மைகளின் காரணமாக. வம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி, அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாருடைய புத்தகம் அவர்களுடைய இடது கரத்திலே கொடுக்கப்படுமோ, யா லைதனி லம் ஊத கிதாபியா, இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. வலம் அத்ரி மா ஹிசாபியா, யா லைதஹா கானத்தில் காதியா, மா அக்னா அன்னி மாலியா, ஹலக அன்னி சுல்தானியா. நாசம், நாசம், இந்த நாள் என்னை சந்திக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. இந்த விசாரணையை பற்றி அறியாமல் இருந்து விட்டேனே. நான் சம்பாதித்த செல்வம் எங்கே சென்றது? மா அக்னா அன்னி மாலியா, என் ஆட்சி அதிகாரம், என் பெருமை, என் சக்தி, என் பதவி அழிந்து விட்டது என்று புலம்பிக் கொண்டிருப்பான். خذوه فغلوه خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. நரகத்திலே பிடித்து தள்ளுங்கள், அவனை பிடித்து 70 முழம் கொண்ட சங்கிலியால் அவனை பிணையுங்கள், தூக்கி எறியுங்கள் இவனை நரக நெருப்பில். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இரண்டாவது விசாரணை. உங்கள் புத்தகத்தை நீங்கள் படித்தீர்களா? அல்-யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய நாவுக்கு பூட்டிடுவான், உங்களுடைய வாய்க்கு பூட்டிடப்படும், உங்களுடைய கரங்கள் பேசும். யாரும் உங்களுடைய கால்கள் பேசும், நீங்கள் செய்ததை உங்களுக்கு சாட்சி கூறும். وَيَوْمَ يُحْشَرُ أَعْدَاءُ اللَّهِ إِلَى النَّارِ فَهُمْ يُوزَعُونَ حَتَّى إِذَا مَا جَاءُوهَا شَهِدَ عَلَيْهِمْ سَمْعُهُمْ وَأَبْصَارُهُمْ وَجُلُودُهُمْ بِمَا كَانُوا يَعْمَلُونَ. அவர்களுடைய தோள்கள் பேசும். யாரும் அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய செவி என அனைத்தும் பேச ஆரம்பிக்கும். قالوا لجلودهم لما شهدتم علينا, கேட்பான் அவனுடைய தோளை பார்த்து, ஏன் எனக்காக சாட்சி கொடுக்கிறாய்? என்னோடு இருந்த நீ எனக்கு எதிராக சாட்சி கொடுக்கிறாயே ஏன்? தோல் பேசும். قالوا أنطقنا الله الذي أنطق كل شيء
இந்த உலகத்திலே அனைத்தையும் பேச வைத்தவன் தான் என்னையும் பேச வைத்திருக்கிறான். யா ரப் இலல் ஜன்னதி ஸுமரா حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. மிகப்பெரிய நிஅமா, மிகப்பெரிய அருள். ஒரு வார்த்தையை கேட்பது சலாமுன் அலைக்கும். சொர்க்கத்திலே நுழையும் பொழுது சொல்லக்கூடிய சுப செய்தி, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், நுழையுங்கள் நிரந்தரமாக வாழ்வதற்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வார்த்தையை நாளை மறுமையிலே கேட்கக்கூடிய கூட்டத்தில் எம்மை ஆக்குவானா. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் மூமினுடைய வெற்றி, இதுதான் மூமினுடைய நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். மறுமைக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்று உங்களையே நீங்கள் பாருங்கள். வத்தக்குல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிந்திருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நார் வ அஸ்ஹாபுல் ஜன்னah. நரகவாதிகளும் சொர்க்கவாதிகளும் சமமாக மாட்டார்கள், சமம் அல்ல. அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிசூன். சொர்க்கவாதிகள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். உலகத்திலே காசு இல்லாமல் இருப்பது, ஏழையாக வாழ்வது, படிப்பில்லாமல் இருப்பது, அழகில்லாமல் இருப்பது கேவலம் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், கேவலம் அல்ல. மறுமையிலே என் ரப்புல் ஆலமீன், என்னை படைத்த ரப், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நான் கூறியும் நான் செய்த பாவங்களின் காரணமாக என்னை நரகத்திற்கு செல் என்று கூறிவிட்டால் இந்த உலக வாழ்க்கை அனைத்தும் கேவலம், இழிவு, நஷ்டம். நரகத்துடைய அந்த ஜுவாலையின் அந்த காற்றின் சுவாசத்தை யார் அனுபவித்தார்களோ அவர்கள்தான் கேவலத்துக்குரியவர்கள், நஷ்டவாதிகள். அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிசூன். சொர்க்கவாதிகள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். நன்மைகளை விரைவுபடுத்துங்கள் மூமின்களே, பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். ரமதானுடைய மாதம் உங்களுக்கு முன்னால். யா பாகியல் கைர், யா பாகியல் கைர் அக்பில் அழைக்கப்படும் ரமதானுடைய மாதம் வந்தால் நன்மையை விரையக்கூடியவர்களை விரையுங்கள், முன்னேறுங்கள், முன்னேறுங்கள். தொழுகையை ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பழக்கம் இல்லையா? தொழுங்கள், அக்பில், முன்னேறுங்கள். குர்ஆனை ஓதுவதிலே அலட்சியமா? அக்பில், முன்னேறுங்கள். பாவங்களை செய்யக்கூடிய வழக்கமா? யா பாகிய ஷர் அக்ஸிர், குறைத்துக் கொள்ளுங்கள், குறைத்துக் கொள்ளுங்கள். ரமதானுடைய மாதம் உங்களுக்கு முன்னால் இன்னும் சில தினங்களிலே அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள். இந்த பூமியிலே ஒரு ரமதானை அல்லாஹ் எமக்கு அடைய கொடுப்பது மிகப்பெரிய கண்ணியம், பாக்கியம். ரமதானுடைய மாதத்தை நாம் அடைவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை ரமதான் வந்தடைந்தோம் அவர்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர்களை விட்டு ரமதான் கடந்து விட்டால் அவர்கள் நாசமாகட்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்கள், எதிர்வரும் ரமதானை முன்னோக்கியவர்களாக, மறுமையின் அச்சத்தையும் விசாரணையும் பயந்தவர்களாக, ஒவ்வொரு நாளும் அமல்களிலே முன்னேறி பாவங்களை குறைத்துக் கொண்டவர்களாக எம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அல்லாஹ்வுடைய இல்லத்திலே
என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். أقول قولي هذا أستغفر الله لي ولكم. السلام عليكم ورحمة الله وبركاته.